ஹாய் guys, நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா Dji Osmo ஆக்ஷன் 3லேருந்து தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமராமேன் வந்து என்னை கவர் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேமரா. இப்போ வந்து ஆக்ஷன் 4 வந்துருச்சு. இப்போ என்னடா 3யோட ரிவ்யூ பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து ட்ராப் ஆகிருக்குது. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 32,000 வந்து சேல் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஒர்த்தா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக எங்களோட வயக்காட்டு பக்கம் வந்திருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா குளம் இருக்குது. ஒரு சின்ன ஒரு விலாகாக இருக்க போது ஒரு வில்லேஜ் விலாக் தான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்க அந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்குது தெரியுமா, செம்மையாக வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது. இங்கே பாருங்களேன், ஒரு பெரிய ட்ரோன் ஷாட்டே எடுக்கலாம் போல இருக்குது பாருங்க. ஸோ இதுலேருந்து வர்ற ஷாட்டை வந்து நான் காமிக்கிறேன். 4K 30 fps தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ இங்கே பாருங்கள். ஸோ இப்படி சுற்றினோம் அப்படின்னா ஒரு ட்ரோன் ஷாட்டு மாதிரி நம்மளால் வந்து எடுக்க முடியும். ஸோ இது பேசிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டர் காம்போவில் தான் இந்த செல்ஃபி ஸ்டிக் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து நார்மல் காம்போ வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்காது. இது கூட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேட்டரி பேக்கும் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 பேட்டரிஸ் வந்து இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கிரியேட்டர் காம்போவில் மட்டும் தான் இருக்கும். செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே உடனே சார்ஜ் போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. செம்ம ஸ்மூத்தாக இருக்குது நான் யூஸ் பண்ண வரைக்கும். சாஃப்ட்வேரோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும் அப்படின்னா டாப் நாச்சாக இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ராக் ஸ்டடி வந்து எனபிளில் இருக்குது. ஸோ ராக் ஸ்டடியோட நான் வந்து ஓடி காமிக்கிறேன். நீ ஓடாதரா, அதெல்லாம் ஸ்டடி ஆகாது. ஸோ என்னோடய சோனி கேமராலாம் ஸ்டடியெலாம் ஆகவே ஆகாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே ஸ்டேபிள் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட வியூ பாருங்களேன், வேறு லெவலில் இருக்குது. அதில் ஒன்றுமே ஆகாதுடா. ஸோ சோனியில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஸ்டடின்னு ஒரு மோட் இருக்குல்ல, ஸோ அது வந்து எனபிள் பண்ணி வச்சுட்டு அவன் இப்போ ஓடிட்டு வந்தான். ஸோ அதோட ஃபுட்டேஜை நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஆக்ஷன் கேமராவோட பெரிய அட்வான்டேஜை பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்டெபிலைசேஷன் தான். இவ்வளோ குட்டி கேமரா வந்து ரொம்ப வைடாக எடுக்கிறனால எலக்ட்ரானிக்காக பார்த்தீங்க அப்படின்னா கிராப் பண்ணிட்டு ஸ்டெபிலைஸ் பண்ணி காமிக்க முடியும். ஸோ அந்த கேமராமேன் பார்த்தீங்க வளைச்சு வந்து என்னை வந்து எடுத்துகிட்டு இருக்காரு. கவுந்து போயிடாதா கேமரா, 1 லட்சம் ரூபாடா. அப்போ எனக்கு உனக்கு உசுருக்கெல்லாம் மதிப்பு இல்லை. ஆமாம், அது விலை மதிக்க முடியாதது. ஸோ HDR வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஹை டைனமிக் ரேஞ்ச் வந்து எப்படி வந்து இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து ஸ்கை வந்து அவ்வளோவா ப்ளூவாலாம் கிடையாது. ஸோ ப்ளூவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். நான் எங்கேயாச்சும் பார்த்தீங்கன்னா ஷேடோ இருக்கிற மாதிரி ஒரு ஏரியாவுக்கு போகிறேன். ஸோ அப்போ வந்து இந்த HDR வந்து எப்படி இருக்குன்றதை செக் பண்ணுங்கள். நம்ம வந்து இந்த கோப்ரோவில் பார்த்த மாதிரியே ஃப்ரெண்ட்லேயே ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்த்துக்கிட்டே வந்து விளாக் பண்ணுறதுக்கு ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன கேமராவில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன தெரியுமா, ஸோ இந்த மாதிரி கம்ஃபர்டபுளாக ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு போயிருக்க முடியும். ஸோ இந்த பெரிய கேமரா யூஸ் பண்ணி நான் ஒவ்வொருத்தரையும் வந்து வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கும், இவ்வளோ பெருசாக தூக்கிட்டு போகிறோமே அப்படின்னு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த நெஞ்சுக்கிட்டே வந்து அப்படியே வச்சு அப்படியே கொண்டு போயிடலாம். ஸோ செல்ஃபி ஸ்டிக்கை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு நான் வந்து போயிட்டுருக்கேன். ஸோ நீங்கள் கேட்குற 2 ஆடியோவுமே பார்த்தீங்கன்னா மாற்றி தான் கேட்டுட்டு இருப்பீங்க. ஸோ கேமராவில் வந்து இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ இவ்வளோ தூரத்தில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ எங்களோட வயலுக்கு வந்து நம்ம இப்போ போகிறோம். எங்களோட வயலில் பார்த்தீங்க அப்படின்னா நெல் வந்து போட்டிருக்கோம். செம வியூவில் ஆக்சுவலாக அது. ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோகிராஃபராக மாறிட்டார். ஷார்ட்ஸ்லாம் வந்து நிறையா எடுத்துகிட்ருக்காரு. ரெக்கார்டில் இருக்கா இருக்கு. ஸோ எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து அப்படியே நடந்து போயிட்டுருக்கேன். ஸோ அது வந்து லென்ஸோடு சேர்த்து கேமரா 1 கிலோக்கு மேலே வரும் போல் இருக்குது. இது ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராம்ஸில் தான் இருக்கும். ஸோ அதனால் ஒரு பெரிய கன்வீனியன்ட்டாக ஆச்சு. ஆனால் இதில் என்ன பிரச்சனை, லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் சின்ன சென்சார்னால் கேமராவில். ஸோ இப்போ வந்து கொஞ்சம் ஷேடோவான ஏரியாவில் வந்திருக்கேன். ஸோ இப்போ வந்து HDR எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ இப்போவுமே எனக்கு தெரிஞ்சு வந்து நல்லா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ ஷேடோ கிடையாது, பட் ஸ்டில் பார்த்திங்க அப்படின்னா என்னோடய ஃபேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லாவே காமிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா HDR வந்து இருக்கா இல்லையான்னு தெரியல, ஆனால் எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்களோட வயலுக்கு வந்தாச்சு. இதோ பாருங்கோ. ஸோ ஒரே வந்து கோரப்புல்லாம் நிறையா இருக்குது. இங்கே வாய்க்காலில் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போயிட்டுருக்கு. நிறையா மழை பெஞ்சனால பக்கத்தில் வந்து குளத்தில் ஃபுல்லாக வந்து தண்ணி இருக்குது. என்னங்க வீடியோகிராஃபர் பண்ணுறீங்க? ஸோ அவரே வந்து காமிக்கிறோம். நீ எது உளுந்துடாதரா, போயிட்டா கேமரா. நீ கேமரா பார்க்க வேணாம், ஒன்றே வந்து எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். கொஞ்சம் இலைக்குது, அங்கேருந்து வந்து நடந்து வந்தது. நாய் இலைக்கிற மாதிரி இழைச்சிட்ருக்கு. நான் இப்போ வந்து இதாக காமிக்கிறேன், கொஞ்சம் க்ளோஸ்அப்பா. ஆனால் கேமரா பத்திரம். ஸோ இதில் பெரிய அட்வான்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா 2 டிஸ்பிளே நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ பேக்கில் டச் பண்ணோம் அப்படின்னா ஸ்வைப் டு அன்லாக் த ஸ்க்ரீன் வரும். ஸோ அப்படி ஸ்வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக் ஸ்க்ரீன் வந்து எனபிள் ஆயிரும்.
ஸோ நம்ம வந்து அதே ஃப்ரண்டில் வர வைக்கணும் அப்படின்னா ஒரு டேப் பண்ணிட்டு ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஃப்ரண்ட் ஸ்க்ரீன் வந்துடும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா கோப்ரோவில் நம்ம வந்து பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான ஃபீச்சர் எனக்கு பிடிச்சது பார்த்திங்க அப்படின்னா அந்த மவுண்டிங் சிஸ்டம் மேக்னெட் கொடுத்துருக்காங்க. ஸோ சிம்பிளாக பார்த்திங்க அப்படின்னா எடுக்க முடியல ஆக்சுவலாக. நான் எடுக்க அப்படின்னு சொல்லுவோன்னு நினச்சேன். ஸோ இப்போ எப்படின்னா இங்கே இடத்துல மேக்னெட் கொடுத்துருக்காங்க. இந்த கோப்ரோவில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பின்னு மாதிரி இருக்கும். அதை வந்து தம் ஸ்க்ரூ போட்டு வந்து நம்ம டைட் பண்ணணும் இந்த இடத்துல இருக்க மாதிரி. ஆனால் இதில் பார்த்திங்க அப்படின்னா மேக்னெட்ஸ் லாக் ஆகிடுச்சு அப்படின்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த கேஸும் பார்த்திங்க அப்படின்னா கிரியேட்டர் காம்போவில் கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு நார்மல் காம்போவில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து வெர்டிக்கலாக வீடியோ எடுப்பீங்க அப்படின்னா ஸோ இந்த பக்கம் திருப்பினீங்க அப்படின்னா வெர்டிக்கலாக யூ கேன் கனெக்ட். ஹாய் காய்ஸ், இதுதான் பார்த்திங்க அப்படின்னா வெர்டிக்கல் வீடியோ. ஸோ லென்ஸ் கவர் வந்து நம்மளால் வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். அது வந்து சூப்பரான ஒரு ஃபீச்சரு. இப்போ வந்து விண்டு அடிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்மோ ஆக்ஷன்லேருந்து. ஸோ விண்டு ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அதை எனபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சவுண்ட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இதோட பட்டன்ஸ்லாம் எங்கே இருக்குன்றதை காமிப்போம். ரெக்கார்ட் பட்டனு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்குது. சொல்ல போனோம் அப்படின்னா செம்ம குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க இந்த ப்ராடக்ட்டு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து இந்த கோப்ரோ அதுக்கப்புறம் இந்த ஆக்ஷன் கேமராலாம் ரொம்பவே பிடிக்கும். இதோட ரிவ்யூஸ்லாம் நான் வந்து ஒன்று பாக்கி இல்லாமல் பார்ப்பேன். ஒரு மினிட் கூட மிஸ் பண்ணாமல் எக்கச்சக்கமான ஃபாரின் யூடியூபர்ஸோட வியூஸ் பார்ப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்மோ ஆக்ஷனில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீடியோவோட கிளாரிட்டி. ஸோ கோப்ரோ பார்த்திங்க அப்படின்னா 5Kல வந்து ஷூட் பண்ணும். இது வந்து 4Kல தான் மேக்ஸிமம் ஷூட் பண்ண முடியும். கோப்ரோவில் உள்ள குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதனால் மேட்ச் பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐஃபோனில் ஒரு குவாலிட்டி இருக்குது தெரியுமா, ஒரு சோனி சென்சாருக்குனே ஒரு குவாலிட்டி இருக்கும் தெரியுமா, அந்த குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோவில் இருக்கும். இதில் அந்த குவாலிட்டி இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு வந்து இது பிடிச்சிருக்குது. ஸோ எடிட்டிங் பண்ணி கரெக்டாக ப்ராசஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணோம் அப்படின்னா நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும்னு நினைக்கிறேன். இதோட மெனு நேவிகேஷன் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கோப்ரோவில் ரொம்ப ஸ்லக்கீஸாக இருக்கும். நம்ம வந்து யூஸ் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா நம்மளால் மெனுவே பார்த்தீங்க அப்படின்னா யூஸே பண்ண முடியாது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்வைப் அப் பண்ணோம் அப்படின்னா ரெசல்யூஷன் செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். எத்தனை ஃப்ரேம்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி எல்லா செட்டிங்ஸை மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே கிளிக் பண்ணோம் அப்படின்னா ராக் ஸ்டடி வந்து இப்போ ஆனில் இருக்குது. இப்போ வந்து ராக் ஸ்டடி ப்ளஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஹரைசன் பேலன்சிங்னு ஒன்று இருக்குது. ஸோ இதோட சாம்பிள்ஸ் எல்லாமே நான் வந்து காமிக்கிறேன். ஸோ மேலேருந்து ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் காமிக்குது. வாய்ஸ் கண்ட்ரோல் இருக்குது. செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா எக்கச்சக்கமாக காமிக்குது. எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள் டிஸ்பிளே. அப்படியே அந்த மெனுவே பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கிளியர் கட்டாக இருக்குது. நம்ம உடனே வந்து ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் டு ரைட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஒரு சில ஆப்ஷன்லாம் காமிக்குது. ஸ்லோமோ, HDR, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் வீடியோ. இப்போ வந்து HDRல தான் பார்த்துட்டு இருக்கீங்க. ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது ஏன் தெரியல ஆட்டோமேட்டிக்காக வந்து க்ளோஸ் ஆயிடுது. ஸோ இந்த பக்கத்துலேயும் ஸ்வைப் பண்ணாலும் அதே காமிக்குது. ஸோ ரைட் டு லெஃப்ட் ஸ்வைப் பண்ணாலும் அதே ஆப்ஷன் தான் காமிக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கேமராவில் 4K 120 fps வந்து எடுத்துக்க முடியும். இப்போ HDR ஆஃபில் இருந்துச்சுன்னா மட்டும் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் 120 fps எடுத்துக்க முடியும். ஸோ இதை வந்து நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோ மோஷனுக்குலாம் வந்து ரொம்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீ ஓடி வராது, நீ இங்கே இல்லை, நான் ஓடிட்டு வரேன், ஓகேவா? ஸோ ஐ எம் ரன்னிங் நவ். என்னோட செப்பலில் வந்து கிரிப்பே கிடையாது. இப்போ 120 fpsல வந்து கிரிப்பே கிடையாது. ஸோ இப்போ 120 fpsல வந்து நம்ம ஸ்லோ மோஷனில் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபீச்சர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹரைசன் லெவலிங் இருக்குல்ல, அதை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மழை வந்து விட்டது, அதனால் நம்ம வந்து மூடிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம். ஏன்னா கேமராலாம் நனைஞ்சு போச்சுன்னா இது வாட்டர் ப்ரூஃப் இருக்குது. பேக்கில் உள்ள கேமரா பார்த்திங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. கோவிந்தா ஆயிரும். ஸோ அதனால் கோயிலுக்கு போகிறோம். கொஞ்சம் இருட்டிடுச்சு ஆக்சுவலாக சொல்ல போனால் 5:30க்கு மேலே ஆயிடுச்சு. அதனால் சன் வந்து அவர் இறங்கிட்டு இருக்காரு. எஸ், இது ஸ்லோ மோஷன் ஃபோட்டோவில் தான் ஃபோட்டோவில் இருக்குது. ஸோ கலர்ஸ்லாம் வந்து எப்படி ரீப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு பாருங்கள். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த கோயிலில் கலர் வந்து ரொம்பவே மங்கலாக தான் இருக்குது. அதனால் வந்து மங்கலாக தான் உங்களுக்கு தெரியும். செருப்பை போட்டுக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கோம். சாமி வந்து கண்ணா குத்தினாலும் குத்த வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மூடிக்கிட்டு வந்து கீழே இறங்கிடுவோம். ஸோ இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க ஆடியோ பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் 3லேருந்து தான் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ ஆடியோ பிக்கப் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ ஹோப் இட் வில் பி வெரி குட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோட ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே பிடிக்கும். ஆக்சுவலாக நிறைய பேர் நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் வெறும் கேமரா மட்டுமே யூஸ் பண்ணி எக்ஸ்டர்னலாக எந்த ஆடியோ இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் கோப்ரோவில் வந்து வீடியோ எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டார்க்கான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருக்கும். HDR வந்து ஆனில் இருக்குது.
ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஷேடோஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணி எப்படி வந்து வீடியோ குவாலிட்டி இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக பேக் டிஸ்பிளே வந்து ஆன் பண்ண வச்சுருக்கேன். ஃப்ரண்டில் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நல்லா பிரைட்டாகவே இருக்குது காய்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ராக் ஸ்டடி வந்து எனபிளில் இருக்குது. என்னால் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட முடியுமோ. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ராக் ஸ்டடி ப்ளஸில் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ஓடுறேன். எங்கேயோ குப்பரை உளுத்துறாங்க, புயல் வேகத்தில் போய்கிட்டு இருக்கேன். ஸோ ராக் ஸ்டடி ப்ளஸ்ஸே வந்து செக் பண்ணியாச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிராப் இருக்கும். HDR வந்து பார்த்தீங்கன்னா எனபிளில் இருக்குது. ஏன்னா நான் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டு ஓடுறேன்னு நினைக்கக்கூடாது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மைக் இருக்குது, ஒயர்லெஸ் மைக்கு. கீழே வந்துருச்சு அப்படின்னா மண் இது ஒட்டிடுமே தான் நெஞ்சை பிடிச்சிக்கிட்டே ஓடிட்டு இருந்தேன். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து வர ஆடியோ ஒழுங்காக இல்லாட்டி ஸோ உங்களுக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து கன்வே ஆகணும்ல நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு. அதனால தான் எக்ஸ்டர்னலாக ஒரு மைக் யூஸ் பண்ணி வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து ஃபுட்டேஜ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டைம் பார்த்தீங்க அப்படின்னா இலக்கிது மக்களே 5:16. ஏற்கனவே இடையில 5:30க்கு மேலே நான் அடிச்சு விட்டோமோ. ஸோ இப்போ தான் பார்த்தீங்கன்னா 5:16 ஆகுது. கொஞ்சம் மழை காலமாக இருக்கனால பார்த்தீங்க அப்படின்னா சன் வந்து ஆல்ரெடி செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் லைட் வந்து கம்மியாக தான் இருக்குது. ஸோ குளத்தை பாருங்களேன், செமையாக இருக்குல்ல. ஸோ அங்கெல்லாம் மீன் வந்து துள்ளிகிட்டு இருக்கு. ஆக்சுவலாக ராக் ஸ்டடி ப்ளஸில் இருக்குது. ஸோ ஃபுட்டேஜ் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. மகனே உன்னோட ரிவ்யூ என்ன மகனே? அற்புதமான கேமரா. அற்புதமான கேமராவா? இன்னும் ஃபுட்டேஜ்லாம் பார்க்கவே இல்லை. நான் ஸோ யூஸ் பண்ண வரைக்கும் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது. ஓவர் ஹீட் ஆனிச்சு, ஆனால் வந்து அப்படியே லேக் ஆகலை. இது வரைக்குமே லேக் ஆகலை. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து ஃபுட்டேஜ் வந்து எடுத்துருப்போம். இன்னமே பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் ஆகுது, ஆனால் கண்டிப்பாக லேக் எதுவும் ஆகலை. பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா நான் கொண்டு வரும்போது 100% கொண்டு வந்தேன். இப்போ எவ்வளோ வாங்கினேன்? ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 20 to 30% தான் கம்மியாக இருக்கும். அதுக்கு மேலே வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். 67% இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் ஃபுட்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 4K 60 fps கிடையாது, 30 fps தான் நம்ம வந்து எடுத்தோம். 120 fps பார்த்தீங்கன்னா ஒரு கிளிப்பு தான் எடுத்திருப்போம். ஸோ ஏன்னா HDR பார்த்தீங்க அப்படின்னா 30 fps மட்டும் தான் இருக்குது. ஸோ பேட்ரி பார்த்தீங்க அப்படின்னா 67% வந்து ரிமைனிங் இருக்குது. இதுவே அன்புள்ள அந்த கோப்ரோவாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து Hero 10 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பேட்ரி வந்து மடன்னு குறைஞ்சிரும். ஏற்கனவே அந்த சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோவோட போட்டிருப்போம். என்னால் வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா 15 மினிட்ஸ் வந்து ஃபுட்டேஜ் வந்து ரெக்கார்ட் பண்ண முடிஞ்சு. ஆனால் அது பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஹீட்டான ஒரு கண்டிஷனு. இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு கொஞ்சம் கூலாக இருக்குது. அதனால் வந்து பேட்ரி வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கிரியேட்டர் காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா அட்வென்ச்சர் காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா 3 பேட்டரிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஸ்வாப் பண்ணிக்க முடியும். ஸோ அவ்வளோதான், மூடிக்கிட்டு வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சைக்கிள் ஏறா சவளே, என்னையாச்சும் ஓட்டிடுவியா? நானா? நீங்கள் ஓட்டுங்க. ப்ளூபர். ஸோ வி ஆர் கோயிங் டு டிரைவ் அ சைக்கிள். இது மண்ணாக இருக்குடா. ஸ்டன் பண்ணுறதா? ஸோ நம்ம வந்து ஏற்கனவே வந்து சைக்கிள் வீடியோஸ் போட்டிருப்போம், 2 சைக்கிள் வீடியோ. அதில் வந்து கோப்ரோ யூஸ் பண்ணியிருப்போம் ஃபுல்லாகவே. அதோட கிளிப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். நானே ஒரு மோட்டோ விளாகரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து வீடியோவே எடுக்கலையடா. மோட்டோ விளாகரோட பர்ஸ்பெக்டிவ்லேருந்து இங்கே போயிட்டு வருவோமா ரோட்டில்? ஒரு பார் ஏறு. ஸோ மோட்டோ விளாகர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா யாராச்சும் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து, ஏன்னா சைக்கிள் தான் என்கிட்ட இருக்குது, ஸோ பைக் வந்து வீட்டில் இருக்குது, ஹெல்மெட்டு கிடையாது. ஸோ அதை வந்து வீடியோ எடுத்தோம் அப்படின்னா அசிங்கமாக கேட்பீங்க. ஸோ அதனால் மூடிக்கிட்டு சைக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிளை வந்து திருப்புறேன், எவ்வளோ வைடாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இப்போ 4K 30 fps ராக் ஸ்டடி வந்து ஆனில் இருக்குது. ஸோ இந்த லெவலில் தான் மோட்டோ விளாகர் வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நல்லா வைடாகவே இருக்குது. இப்போ வந்து ராக் ஸ்டடி நான் சொன்ன மாதிரி ஆனில் இருக்குது.
ஸோ நீங்கள் வந்து ஸ்டெபிலைசேஷன் எனபிள் பண்ணாமல் எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே செம்ம வைடாக இருக்கும். நல்லா இருக்கேன் மகனே, நல்லா இருக்குது, காற்று சுகமாக இருக்குது சைக்கிள் ஓடுறதுக்கு. அங்கே இருக்கும்போது போவேண்டா, அந்த சைக்கிள்லாம் வந்து ரிவ்யூ பண்ணி முடிச்சுட்டு ரிட்டர்ன் அனுப்பிச்சிடுவோம். இந்த கேமரா வாங்கி நானும் வந்து vlogging சேனல் ஆரம்பிக்க போகிறேன். ஆனால் ஷையாக இருக்கும் மக்கள்கிட்ட ஆளுகள்லாம் இருக்கும்போது பேசுகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பைக்கு போணுச்சு, அதோட நாய்ஸ்லாம் எப்படி கேப்சர் பண்ணுதுன்னு பாருங்கள். போகலாம், ரிட்டன் திரும்பிடுவோம் மக்களே. இண்டிகேட்டர் ஸோ வயலை இப்போ வந்து நல்லா லைட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஏன்னா சன்செட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் ஆக போகுது. ஸோ நான் அங்கே போயிட்டுருக்க பக்கம், அதனால் வந்து இந்த வீடியோ வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வரட்டா அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஸோ எங்கள் ஊர் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, திஸ் இஸ் மை ஊர் அறந்தாங்கி. ஸோ வி ஆர் இன் அறந்தாங்கி, த கிரேட் இண்டியன் சிட்டி. அது பக்கத்தில் ஒரு கிராமம் ஆக்சுவலாக. அதை சொன்னால் எவனை வீட்டுக்கு வந்துட போகிறீங்க, என்ன சொல்லலை. நோ காமிக்கக்கூடாது. ஆக்சுவலாக பேட்டரி லைஃப் நல்லாவே இருக்குப்பா. கிளைமேட் அப்படி இருக்கனால நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு இலைக்க ஆரம்பிச்சுட்டு now we are going under shadow. HDR எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பாருங்கள். வெளியில் வந்தோடனே பளிச்சுட்டு இருக்குது, உள்ளே போகும்போது கொஞ்சம் இருட்டாக தான் இருக்குது. ஆனால் இதுக்கே காலை வலிக்குது. நீங்கள் டெய்லி ஸ்டாண்டெல்லாம் வேறு பண்ணுறீங்க. இப்போ தானே HDR செக் பண்ணணும். ஸோ இந்த மழை வந்து நம்மளோட டெஸ்டிங்கை வந்து இடையில வந்து தடுத்து விட்டது. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில கிளிப்பெல்லாம் வந்து நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம். உங்களோட பையிங் டிசிஷனில் வந்து இது எவ்வளவா இம்பேக்ட் பண்ணணும்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஆனால் இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, கரண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நான் 32,000 சொல்லியிருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டாக தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னடா இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் வந்து ரொம்பவே ஈஸி. இப்போ நான் பிடிச்சிருக்க கேமரா செட்டப் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் காண்டாக இருக்கும். எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு பாருங்கள். 16mm வந்து நான் வந்து 16mm லென்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டிவ் ஸ்டெபிலைசேஷன் வந்து எனபிளில் இருக்குது. ஸோ அதனால் ரொம்பவே பார்த்தீங்க அப்படின்னா கிராப் இருக்கும். அதில் அப்படி கிடையாது, எவ்வளோ வைடராக நீங்கள் வைக்க முடியுமோ வச்சுக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸை பார்த்துருவோம். ஓஸ்மோ ஆக்ஷன் 3 ஸ்டாண்டர்ட் காம்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 25,999. இப்போது அட்வென்ச்சர் காம்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 35,990. செம்ம வேல்யூ ஃபார் மணி தான் சொல்லணும். ஆக்சுவலாக இந்த காம்போவில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேட்டரி பேக்கப்பு, ஸோ இன்னும் ஒரு சில இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட்டு 35 சொல்ல முடியாது, அவங்கவுங்களுக்கு அந்த காசு வந்து பெருசாக தான் தெரியும். பட் கோப்ரோ வந்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதோட யூஸ் கேஸும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். HDRலாம் வந்து ஓரளவு நல்லாவே இருக்குது. ஸோ கிளைமேட் வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை, அதனால் வந்து அதை வந்து செக் பண்ண முடியல. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஓகேன்னு தான் சொல்லுவேன். நான் எடிட் பண்ணிட்டு ஏதாச்சும் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அந்த கிளிப்லேயே வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஸோ அண்டில் தென் பாய் ஃப்ரம் சக்திவேல் பிரபாகரன் அண்ட் மை மகன் கேமராமேன். பபாய்.